வணக்கம் மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் ஒன்றும் தரலன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பாவைக்காவோட சிடி நிர்மல் குமார் கொண்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணமானது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றிய பாஜக தான். ஆனால் அதை பேரை கூட பயன்படுத்த பயப்படுறாங்க. ஏன்னா சிபிஐ அவங்க மேலே வழக்கு இருக்கு. அந்த வழக்கு பாதிப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை கூட பயப்படுறாங்க. இதுக்கே இப்படி பயப்படுற இந்த தற்கொலை தாவைக்கு தான் இவங்க என்ன பண்ண போனாலும் தமிழ்நாட்டை வழிநடத்துவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல எப்படி ஒரு படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கே ஒன்றிய அரசை எதிர்க்க பயப்படுற இந்த தற்கொலை தாவைக்கா விஜய் மற்றும் பின்னாடி இருக்க எல்லா கூட்டமும் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நீங்கள் அரசியலுக்கு வந்தால், நீங்கள் ஆட்சியில் இருந்தால், நீங்கள் மக்களுக்கு எப்படி செயல்படுவீங்க, மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் எப்படி ஒன்றிய அரசிடம் கேட்டு வாங்கி தருவீங்க. இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம். ஒரு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கே எப்படி மக்கள் பிரச்சனைக்கு நீங்கள் அவங்கள எதிர்த்து பேசணும், அவங்களோட சண்டை போடணும், எதிராக நீங்கள் எப்படி செயல்படுறோம் அதை எதிர்த்து சண்டை போடணும். இதெல்லாம் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை. பாஜகவோட கைக்கூலியாக நீங்கள் உங்களை இறக்கி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு மக்களுக்கு எப்போ புரியுதோ அப்போ நீங்களாம் ஒன்றுமே இல்லை. என்ன எவ்வளோ பெரிய நீங்கள் ஆக்டராக இருந்தாலும் சரி, மக்களே நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். இது வெறும் விஜய்க்கு சென்சார் சர்டிஃபிகேட்டுக்கு இப்போ மட்டும் தான் நடக்குதுன்னா அது இல்லை. ஏன்னா இது ஒரு 5-6 வருஷமா, 10 வருஷமாகவே இது நடக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா விஜயோட படம் ஒவ்வொன்றும் வரும்போதும் அதுக்கு தடை ஏற்படுத்துறதும் அந்த பாஜக தான், அது தடையை ரிலீஸ் பண்ணுறதும் அந்த பாஜக தான். அதே போல் ஒரு படத்தில் ஏதாவது ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட ஒரு கருத்து சொல்லும் போதும் அதை சொல்லி அந்த படத்தை ஓட வைக்கிறதும் அந்த பாஜக தான். ஏன்னா அது சாதாரண படமாக தான் இருந்தீங்க. பாரஞ்சித்து இப்போ மாரி செல்வராஜ் இவங்க படத்திலலாம் பேசுகிற அரசியல் அதில் பேசியிருக்கேன். ஆனால் ஒன்றுமே இல்லை. அந்த படத்தை பேசி பெருசாக்கி தமிழ்நாட்டில் ஒரு பிம்பமாக்கி அதை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இவர் மக்களுக்காக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி காட்டி அவர் பெரிய ஹீரோவாக்கி இப்போ அதே ஹீரோவை அவங்களுக்கு பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா திமுகவை காலி பண்ணணும், திமுக ஓட்டை அழிக்கணும், சிறுபான்மை ஓட்டை அழிக்கணும், தலித் ஓட்டை அழிக்கணும். இந்த ஒரு இதில் மட்டும்தான் செய்கிறாங்க. ஏன்னா இந்த ஓட்டில் மொத்தமாக போகிறது திமுகவுக்கு. மற்றபடி இந்த ஜாதி வரி பிடிச்சவங்க, அப்புறம் பிராமணர்கள், அப்புறம் இந்த ஓட்டில் ஆக்சுவல் அவங்களுக்கு வந்துடும், பிஜேபிக்கு வந்துடும், ஏடிஎம்கேக்கு வந்துடும். அது எனக்கு கூட்டணி இருக்கு, அவங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஓட்டெல்லாம் உடைக்கணும்னா அது எளிய மக்கள் மத்தியில் இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை எடுத்துன்னு இறக்கி அவங்க எல்லாம் விஜய் பக்கம் திட்ட திருப்பி விட்டுட்டு திமுகவோட ஓட்டை குறைச்சிட்டு அவங்க ஓட்டை ஆக்சுவல் வாங்கிட்டாலே அவங்க வின் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் ஒரு எப்படி சொல்றது, திமுக ஜெயிக்க வேண்டிய இடங்கள்லாம் பிரித்து விஜய்க்கு கொஞ்சம் அப்படி போயிடுச்சுன்னா திமுக கொஞ்சம், பாஜக, அதிமுக, பாமக தனித்தனியாக வந்துச்சுன்னா தொங்கு சட்டப்பேரவை அமைச்சிட்டு அது மூலயமா அமித்ஷா அவரோட திறமையை வச்சு, திறமைனா எந்த திறமையா, ஒன்றிய அரசோட பவர், அந்த பவரை வச்சு எப்படியாச்சும் இங்கே ஆட்சியை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இதெல்லாம் முடியாது. ஏன்னா இது தந்தை பெரியார் மண், பேரறிஞர் அண்ணாவின் மண், தலைவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர், எங்கள் நவீன தமிழ்நாட்டின் தந்தை தலைவர் கலைஞர் மண், இப்போது ஆட்சி செய்திருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட மகத்தான மனிதனின் மண். இன்னும் போனீங்கன்னா இப்போ உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. அவரோட கடமைக்கு, அவர் பேசுகிற பேச்சுக்கு, அவர் பேசுகிற கொள்கை துணிவுக்கு இங்கே அவருக்கு ஈடு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. அப்படின்னும் போது நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் பேர் சொன்னேன்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா புரியுதா? தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் ஆளும். இது இப்போ இல்லை, இனிமேல் எப்போவுமே திமுக மட்டும்தான் ஆளும். ஏன்னா இதில் ஸ்டாலின், அதான் கலைஞர், அதுக்கப்புறம் முக ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், இது போல் வராங்க, அவங்க குடும்பத்துலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நீங்கள் சொல்கிறீங்க. இதை பற்றி கவலைப்பட வேண்டியது யார்? திமுககாரங்க நாங்கள். இதை பற்றி கவலைப்படுறதுக்கு மக்கள் என்ன கவலை பண்ணோன்னா, இவங்க செய்கிற திட்டங்கள் சரியில்லை, இவங்க கொள்ளடிக்கிறாங்க, இவங்க ஊழல் பண்ணுறாங்க, இந்த மாதிரி சொன்னால் பரவாயில்ல. இவங்க குடும்ப ஆட்சி பண்ணுறாங்கன்னா அது தேவையில்லாத ஒன்று. உங்களுக்கு அவங்க குடும்பத்தில் ஆட்சி இன்பநிதியே வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், அதுக்கடுத்து அவங்க பையன் வந்தாலும் ஆதரிப்போம். அவங்களோட கொள்கை எப்போ விட்டு போதும் அப்போ அந்த திமுக என்ற கட்சி அழிஞ்சு போயிடும். அது வரைக்கும் அவங்க குடும்பத்துலேருந்து யார் வந்தாலும் சரி, இல்லை எங்கள் இதுலேருந்து யார் வந்தாலும் சரி, மற்ற குடும்பத்துலேருந்து யார் வந்தாலும் சரி, அந்த கட்சி நிலைச்சிக்கிட்டே இருக்கும். திமுக இருக்க வரைக்கும், திமுக கொள்கை இருக்க வரைக்கும் தமிழ்நாடு பாதுகாக்கப்படும். தமிழ்நாடு மண் மானம் உரிமை எல்லாம் பாதுகாக்கப்படும்.
திமுகவின் கடைசி மனிதனுக்கு வரைக்கும் தமிழ்நாடை நாங்கள் தலைகுனிய விட மாட்டோம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்.